சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அனைவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இந்த நாள் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நேய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. ஆனா கிறிஸ்துவோ நமக்காக சாபமாகி நம்முடைய சாபத்தை அவர் ஏற்று நம்முடைய சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நம்முடைய சாபத்தை மீட்டுக் கொள்வதற்காகவே, நம்முடைய சாபத்தின் பிடியிலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். நம்முடைய சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, முற்பிதாக்களுடைய சாபங்கள், நம்முடைய தலைமுறையாய் வருகிற சாபங்கள், இதிலிருந்து விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால், இயேசு ஒருவரால் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி, நமக்காக சிலுவை பாரத்தை சுமந்து, நம்முடைய சாபங்களையும் சுமந்து நமக்காக அவர் மரித்தார். ஆகையால் அவர் ஒருவரால தான் நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய சாபங்களுக்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டார். அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த தலையிலிருந்து அந்த ரத்தம் வழிந்தது நமக்காக. அதன் நிமித்தமாய் நமக்கு இன்றைக்கு சாபத்தின் மூலமாய் விடுதலை. இயேசு ஒருவராலதான் நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அநேகர், எனக்கு குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது, என் முன்பிதாக்களுடைய சாபம் இருக்கிறது, இந்த சாபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல், யார் யார் என்ன சொல்கிறார்களோ அதைபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது செய்தால் உங்களுக்கு சாபம் போகும் என்று சொல்வார்கள், இந்த பரிகாரம் செய்தால் சாபம் போகும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் முற்பிதாக்களுடைய தவறுகள், முற்பிதாக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் உங்கள் சந்ததிக்கு சாபம் வரும். அவ்விதமான சாபங்கள், அவ்விதமான காரியங்கள், நீங்கள் என்ன செய்தாலும், என்ன பரிகாரம் செய்தாலும், யார் சொல்றாலும் அதெல்லாம் இடத்துக்கெல்லாம் நீங்க போய் அதோட காரியங்கள் எல்லாம் நீ செய்தாலும், உனக்கு, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இருக்கிற சாபம், அதிலிருந்து நீங்க விடுதலையாகவே முடியாது. நம்முடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். அந்த சிலுவையை அவர் சுமந்து தீர்த்தார். இயேசுவால மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களுக்கும், உன் முற்பிதாக்கள் மூலமா உன் பிள்ளைகளுக்கு வருகிற சாபத்திலிருந்து விடுதலை உனக்கு கிடைக்கும் என்றால் அது இயேசுவாலதான் முடியும். கர்த்தர் நாம் சாபமாய் இருக்கக்கூடாது, நாம் சாபத்திலேயே வாழக்கூடாது, இந்த நியாய பிரமாணத்தின் சாபம் நம்மளை தொடரக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். ஆம், அவர் மரித்தது நிமித்தமாய், அவர் சிலுவையில தொங்கினது நிமித்தமாய் இன்றைக்கு நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே அந்த சாபத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால இன்றைக்கு நீங்க இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுதலை என்று மனம் போல நீங்க யார் சொல்கிறார்களோ அதை பேச்சை கேட்டு நீங்க போய் செய்தாலும் சாபத்தில் உங்களுக்கு விடுதலை கிடையாது. கர்த்தர் நாம் சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும் என்று ஆசைப்பட்டார். அவர் ஏன் ஆசைப்பட்டார்னா, அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய், அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் இந்த பூமிக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்தம் சிந்தி இந்த பூமியில நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த சாபத்திலிருந்து அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆகையால நம்ம இயேசு கிட்ட வரணும், இயேசுடைய சிலுவையை நோக்கி பார்க்கணும். எனக்காக ரத்தம் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய சாபங்களுக்காக தான் இவர் மரித்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசி நீ ஏற்றுக்கொண்டாய் என்றால் நிச்சயமாகவே அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் சாபத்திலேயே வாழக்கூடாது, சாபத்திலே இருக்கக்கூடாது, அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து நாம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார்.
உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன். ஒரு பாலாக் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன செய்தாருன்னா, பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி சொன்னார். ஆனா பிலேயாம் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக வந்தார். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்போ ஜனங்கள் மேல் கர்த்தர் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு அவர் நம்மை நேசிக்கிறார். சபிக்க வந்த ஆளை அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். என்றைக்கும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். சாபத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சபிக்கப்பட்டவளாய் நீ காணப்படுகிறாயா? உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு சாபம் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறதா? அதற்காக தான் இயேசு மரித்து இருக்கிறார். அதற்காக தான் சிலுவை அவர் சுமந்திருக்கிறார். முள்முடி அவருக்கு சூட்டப்பட்டது நம்முடைய சாபங்களை முறிப்பதற்காக. ஆகையால் நீங்கள் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நமக்கு விடுதலை உண்டு. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்படுவீங்க, என்றைக்கு சாபத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. இயேசுவே, என் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா, எனக்காக அல்லவா நீர் முன்முடி சூட்டீர் ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். இயேசு நிச்சயமா நம் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆகையால் அவரை நம்பி விசுவாசித்து அவரிடத்துல கேளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், இனி சாபமும் ஒரு சாபமும் இராது என்று. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவோடு கூட இருக்கிறவர்களுக்கு சாபம் இராது. கர்த்தர் நம் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஆகையால் கர்த்தரோடு கூட நீங்க இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரோடு நீங்க நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜெபிக்கலாமா? சோத்ராண்டவரே, சோத்ரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர், நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, சாபத்தின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா, முற்பிதாக்களின் சாபம் தொடர்ந்து பிள்ளைகளை பிடித்து கொண்டு வாட்டி கொண்டு இருக்கலாம். அவிதமா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு நடக்க முடியல, என் பிள்ளைகள் ஊமையாய் பிறக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு கால் கை சரியா இல்லை, என் குழந்தைகளுக்கு விதமான ஆபத்தான சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம், என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமும் வரலை என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். அப்பா, அவிதமாய் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அப்பா, அவர்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. அவர்கள் முற்பிதாக்களின் சாபத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள்ல விடுதலை கொடுங்க அப்பா. யார் யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை கேட்கிறார்களோ, அவிதமான பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சாப கட்டுகள் முறியட்டும் ஆண்டவர். சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க ஆண்டவர். அப்பா, பிள்ளைகளை நீங்க விடுவீங்க அப்பா, உம்மாலதான் முடியும். இயேசு ஒருவரால் தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். சாபத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வல்லமை இயேசு விடுதலை தான் உண்டு ஆண்டவர். அப்பா, ஜனங்கள் அதை அறிந்து கொண்டு உம்மிடத்துல வர அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் நிலை நிற்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா, உமக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தரே கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.